அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரான் வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு 6ஆம் வகுப்பை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். கடந்த வகுப்புகளில் குரானால் நம்ம பயனடையணும் அப்படின்னா நமக்கு 4 தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதில் முதலாவது தகுதி குரானை நம்ம தாழ்மையுடன் அணுகிறது. இரண்டாவது முன்முடிவில்லாமல் குரான் அணுகிறது. மூன்றாவது செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை செவியேற்கிறது. நான்காவது அதை ஓதும்போது அதை தெரிஞ்சிக்கும் போது வரக்கூடிய தடைகளை தகர்த்து எறிகிறது. இப்படி 4 அம்சங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் இந்த 4 அம்சங்களும் நம்மக்கிட்ட ஒரே சேர நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு அம்சம் துணையாக தேவைப்படுது. அந்த ஒரு அம்சம் நம்மக்கிட்ட கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மேற்சொன்ன 4 அம்சங்களும் நமக்குள்ள சிரமம் இல்லாமல் சேர்ந்துடும். அது என்ன அப்படின்னா ஒரு வார்த்தைக்குரிய விலை மதிப்பு தான். அதாவது ஒரு வார்த்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதை சொல்லுகிறவங்க யார், அந்த சொல்லுகிறவருடைய நிலை பொறுத்து அந்த வார்த்தையினுடைய மரியாதை கூடும் குறையும். சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ வெயிட்டானவர், எவ்வளோ அறிவானவர் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ 2 ஆளுங்க ஒரே விஷயத்த சொல்கிறாங்கன்னா அந்த 2 பேருமே வேறு வேறு சூழலில் இருப்பாங்க. பொருளாதாரத்தில், பதவியில், அறிவில், அப்படி வேறு வேறு சூழல்களில் இருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த விஷயத்திற்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம், அந்த துறையில் அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய அறிவு என்ன அப்படின்னு அவங்களுடைய நிலையை பார்த்து, அவங்களுடைய ஸ்டேட்டஸை பார்த்து, நம்ம அதில் அவங்க எவ்வளோ வெயிட்டானவங்க அப்படின்னு பார்த்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருக்கிறோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ கடைக்கு போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்போ அதில் யாரோ ஒருத்தர், தெரியாதவர்னே வச்சுக்கோமே, ஒருத்தர் சொல்கிறாரு, தண்ணி இன்றைக்கி பைப்பில் வர தண்ணியை யாரும் பயன்படுத்தாதீங்க, அது நல்லதில்லை, அதில் மாசு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாரு. சொன்னோடனே நம்ம அதை எப்படி எடுத்துப்போம், டெய்லியும் அந்த தண்ணி தான் பயன்படுத்துகிறோம், இன்றைக்கி என்ன புதுசாக இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு அதை நம்ம கடந்து வீட்டுக்கு வரோம். இப்போ வீட்டுக்கு வரும்போது அது ஒரு டிவிலேயோ ரேடியோவிலையோ நியூஸாக போடுறாங்க. இன்றைக்கி அரசு அறிவிச்சிருக்கு, இந்த மாதிரி குழாயில் வரக்கூடிய தண்ணீரை யாரும் பயன்படுத்தக்கூடாது, அதில் மாசு நிறைஞ்சிருக்கு, கெமிக்கல் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா இப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம யாருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து அதை பார்த்துருப்போம். நிச்சயமாக இந்த அரசு அறிவித்ததுக்கு தான் மதிப்பு கொடுத்துருப்போம். அப்போ தான் நம்ம நினச்சிருப்போம், ஓ அவரு கூட அப்படி சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த இடத்துல அப்போ திருக்குர்ஆன் யாருடைய சொல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம இப்போ இந்த அரசு அறிவிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி 1000 அரசுகளை, உலகம் முழுக்க அவ்வளவு அரசுகள் இருக்குது, அவ்வளவு லட்ச அரசுகளை உருவாக்கியவன் கொடுத்த அந்த அரசுகளையே உருவாக்கியவனுடைய சொல் தான் இந்த திருக்குர்ஆன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அரசுகளை மட்டும் இல்லை, அனைத்து மனித உயிர்களையும் உருவாக்கி சாப்பாடு, சூரிய, சந்திரன், வானம், பூமி, கடல், மலை, இப்படி பிரபஞ்சத்தையே படைத்த உயரிய இடத்துல இருக்கிற அந்த படைப்பாளனுடைய ரப்புல் ஆலமீனுடைய சொல் இந்த திருக்குர்ஆன் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இந்த ஒரு உயரிய இடத்துலேருந்து அல்லாஹ் பேசுகிறான் இந்த திருக்குர்ஆன் மூலியமாக அப்படிங்கிறது நம்ம மனசில் பதியணும். அப்போ அது மனசில் பதியும் போது இந்த 4 அம்சங்களும் நமக்கு வெளிப்பட்டுரும். அதுதான் நம்ம சொல்லக்கூடிய இந்த முக்கியமான அம்சம், இந்த கிளாஸில் பார்க்கக்கூடிய முக்கியமான அம்சம். இதுக்கு முந்தைய வகுப்புலேயே நம்ம ஒரு குரான் வசனத்தை பார்த்தோம். இந்த குரானை மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் இது அல்லாஹ்வின் அச்சத்தால் நொறுங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குரான் வசனம் நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா, மலையின் மீது குரானை நாம் இறக்கி இருந்தாலும் நல்லா சொல்கிறான். அப்போ அதை குரானுடைய வெயிட்டுனால் அந்த மலை தன்னைத்தானே அழிச்சிக்கலை. அதில் சொல்லப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்களால், இலக்கிய நயங்களால், அந்த வார்த்தைகளுடைய வெயிட்டுனால் அது தன்னை அழிச்சிக்கலை, அது அல்லாஹ்வின் அச்சத்தால் தான் தன்னை அழிச்சிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ நாமும் இந்த குரான் இறைவனிடமிருந்து, அல்லாஹ்விடமிருந்து, படைப்பாளனிடமிருந்து, இந்த பெரும் சக்தியிடமிருந்து வந்திருக்கு, அகிலத்தை படைத்த ரப்புல் ஆலமீனிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி
நாமும் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அந்த குரானிடம் வந்து தாழ்மையுடன் அதை அணுகணும். நாம் எல்லாருமே நிறைய பயான் கேட்டுகிட்டே இருக்கோம். கேட்டுட்டு தகவல்கள் நிறைய வச்சுருக்குறோம். அந்த தகவல்களால் பயன் இருக்கான்னு கேட்டால் பயன் இல்லை. அந்த தகவல்கள் நம்ம உள்ளத்துக்குள்ளே போய் அது நம்மளை உள்ளத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அது நம்ம உள்ளத்தை சிந்திச்சு அது வேறு ஒன்றா வெளிப்படணும். அதுதான் வந்து நமக்கு பயனளிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா, சாப்பாடு சாப்பிட்றோம். சாப்பிட்ட சாப்பாடு உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துருச்சுன்னா அது வாந்தி. அதனால் எந்த பயனும் கிடையாது. அந்த சாப்பாடு உள்ளே போய் ப்ராசஸ் ஆகி அதனுடைய சத்துக்கள் வந்து உடம்புக்கு கிடைக்கும்போது தான் அதனுடைய பயன் வந்து நமக்கு கிடைக்கிது. அப்போ நம்ம கேட்கக்கூடிய தகவல்கள் வந்து நமக்கு உள்ளே போய் ப்ராசஸ் ஆகி வேறு ஒன்றா வெளியே ஒரு நன்மையாக வெளிப்படணும் அப்படின்னா இது இறைவனுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஒரு எண்ணம் இருக்கும்போது தான் வந்து நமக்கு அந்த சிந்தனை வந்து நம்மளை சிந்திக்க வைக்கும். 32வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இது இறைவனிலிருந்து வந்த வேதம் அப்படின்னு அல்லாஹ்வே நிறைய இடத்துல சொல்கிறான். இந்த திருக்குர்ஆன் வந்து மனிதர்கள்ட்டிருந்து வந்ததில்லை. எந்த ஒரு ஞானிகளோ நபிகளோ அறிஞர்களோ வேறு யாருமே உருவாக்குனதில்லை. இது இறைவனுடைய வேதம் தான், முழுக்க முழுக்க இறைவனுடைய வார்த்தைகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். 69வது அத்தியாயம் 38வது வசனங்கள்லேருந்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பார்ப்பதன் மீதும் நீங்கள் பார்க்காததன் மீதும் சத்தியம் செய்கிறேன். இது மரியாதைக்குரிய தூதரின் கூற்றாகும். இது கவிஞனின் கூற்று அல்ல, குறைவாகவே நம்பிக்கை கொள்கிறீர்கள். இது சோதிடரின் கூற்றும் அல்ல, குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள். இது அகிலத்தாரின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது. சில சொற்களை இவர் முஹம்மது நம்மீது இட்டுக்கட்டியிருந்தால் வலது கையால் இவரை தண்டித்திருப்போம். பின்னர் இவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம். உங்களில் எவரும் அவனை தடுப்பவர் இல்லை. இது இறைவனை அஞ்சியோருக்கு அறிவுரை. இதில் அல்லாஹ் சொல்கிறான், இது கவிஞனுடைய கூற்றோ ஜோதிடனின் கூற்றோ கிடையாது. இது முழுக்க முழுக்க இறைவனுடைய கூற்று. இந்த கூற்றுகளில் நம்மளுடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது இட்டுக்கட்டி இருந்தால் கூட, கூட்டி குறைச்சி இருந்தால் கூட, அவங்கள நாம் வலது கையால் தண்டித்து நாடி நரம்ப துண்டிச்சிருப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அதில் ஒரு சின்ன வார்த்தைகளை கூட கூட்டவோ குறைக்கவோ எந்த ஒரு உரிமையோ ரைட்ஸோ கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒவ்வொரு சின்ன சொல்லிருந்து அனைத்துமே இறைவனுடைய வேதம், இறைவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது அத்தியாயம் 143வது வசனத்தில், இவ்வாறே நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்துச் சொல்வோராக திகழவும் இத்தூதர் முஹம்மது உங்களுக்கு எடுத்துச் சொல்பவராக திகழவும் உங்களை நடுநிலையான சமுதாயமாக்கினோம். இந்த இடத்துல நம்ம பேச வேண்டிய விஷயம் வந்து அந்த நடுநிலையான சமுதாயம், நடுநிலையான அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி தான். குரான் அருளப்படும் போது வசன எண்கள் வந்து கிடையாது. இப்படி 1 2 3 வசன எண்கள் இல்லை. மேலும் வந்து ஜபர் ஜேர் இதெல்லாம் வந்து அப்போ கிடையாது. பிற்காலத்தில் வந்து ரசூலுல்லாவுடைய மரணத்திற்கு பிறகு 50 ஆண்டு காலத்துக்கு அப்புறம்தான் வந்து இது எல்லா மொழியாளர்களும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜபர் ஜேர் பேஸ் இதை கொண்டு வந்து வசன எண்கள் அமைச்சு இதை ஒரு சீராக்குனாங்க. இப்போ இந்த சூரா பக்ராவில் மொத்தம் 286 வசனங்கள் இருக்குது. இதில் நடுநிலை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அல்லாஹ் அந்த ஒரு பெரிய சூறாவுடைய மையமான இடத்துல 143வது வசனத்தில் மையமான இடத்துல மையம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். அப்போது இது வந்து நிச்சயமாக அந்த வசன எண்கள் இல்லாத நேரத்தில் இது வந்து இப்படி அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கான். அப்போ இது நிச்சயமாக இது வந்து ரப்புல் ஆலமீனுடைய சொல், அவனிடமிருந்து வந்ததுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு தனி மனிதனாலையும் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு மையமான இடத்துல ஒரு மையங்கிற கருத்தை வந்து கொடுக்க முடியாது.
இது இறைவனுடைய சொல் தான் அப்படிங்கிறதுக்கு, இது முழுக்க முழுக்க என்னிடமிருந்து வந்தது, இது எனக்கானது, என்னுடையது அப்படிங்கிறதுக்கான ஒரு துணுக்காக தான் அல்லாஹ் வந்து இதை விட்டுருக்குறான். இந்த மாதிரி பல துணுக்குகள் குரானில் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. அதே மாதிரி எந்த ஒரு குரான் வசனத்தை நம்ம படிக்கும் போதுமே முதல்ல அதோட நோக்கத்தை நம்ம புரிஞ்சிக்க பார்க்கணும். அது எந்த நோக்கத்துக்காக சொல்லப்பட்டிருக்குற, அல்லாஹ் என்ன நோக்கத்தில் சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல அந்த வசனத்தை அந்த நோக்கத்தில் பார்க்கணும். அந்த நோக்கத்தை புரிஞ்சிக்க பார்க்கணும். அதுக்கு பிறகு அதில் என்ன ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு, அற்புதம் என்ன இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா மேலதிகமாக சிந்தித்து அதோட மேலதிகமான தகவல்களை நம்மளை பெற பார்க்கணும். முதல்ல அதனுடைய நோக்கத்தை தான் பார்க்கணும். இப்போது இதுக்கு ஒரு வசனம் சொல்லலாம்னா 33வது அத்தியாயம் 4வது வசனத்தில், எந்த மனிதருக்குள்ளும் 2 உள்ளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. உங்களின் மனைவியாரில் யாரை தாயுடன் ஒப்பிட்டீர்களோ அவர்களை உங்கள் தாயார்களாக ஆக்கவில்லை. உங்களால் வளர்க்கப்படும் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை. இது உங்கள் வாய்களால் கூறும் வார்த்தை. அல்லாஹ் உண்மையே கூறுகிறான், அவனே நேர்வழி காட்டுகிறான். எந்த மனுஷங்களுக்கும் அல்லாஹ் 2 உள்ளங்களை ஏற்படுத்தலைன்னு சொல்கிறான். அது எப்படின்னு அடுத்த வசனங்களில் பார்த்தா அது கண்டினியூட்டி இருக்குது. உங்கள் மனைவியரை வந்து தாயுடன் ஒப்பிடக்கூடாது. நீங்கள் ஒப்பிட்டீங்கனாலும் அவங்க உங்கள் தாயே ஆக மாட்டாங்கன்னு நல்லா சொல்கிறான். அதாவது ஒரே நேரத்தில் ஒரு ஆண்கிட்ட 2 பெண்கள் வந்து இருக்க முடியாது. தாயும் இருக்க முடியாது, மனைவியும் இருக்க முடியாது. அப்போ இது வந்து உள்ளத்தில் ஒன்று வாயில் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான கருத்து வருது. அப்போ 2 முரண்பட்ட கருத்துக்கள் ஒரே மனிதர்கள்கிட்ட இருக்க முடியாது. இன்னொன்று அடுத்தது வந்து, உங்களால் வளர்க்கப்படும் பிள்ளைகள் வந்து உங்கள் பிள்ளைகளாக ஆக்கவில்லை அப்படின்னு நல்லா சொல்கிறான். நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் நம்ம பிள்ளைகளாக இருக்க முடியும். பிறர் பெற்றெடுத்த பிள்ளைகள் வந்து நம்மளுடைய பிள்ளைகள் ஆக மாட்டாங்க. அப்போ இதுவும் 2 முரண்பட்ட கருத்துகள். 2மே ஒன்றா இருக்க முடியாது. இப்போ 2 பிள்ளைகளுமே தன்னுடைய பிள்ளை ஆகாதில்ல. அப்போ 2 முரண்பட்ட கருத்துக்கள் வந்து ஒரே உள்ளத்துக்குள்ளே இருக்க முடியாது அப்படிங்கிறத தான் வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறான். இது இந்த வசனத்தினுடைய நோக்கம். இந்த நோக்கத்துக்காக தான் அல்லாஹ் இந்த வசனத்தை வந்து சொல்லியிருக்கிறான். இதில் மேலதிகமாக இன்னும் கொஞ்சம் சிந்தித்தோம்னா இதில் இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்குது. என்னன்னு கேட்டால், மா ஜஅலல்லாஹு லிரஜுலின், இந்த இடத்துல ரஜுல் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ரஜுல் அப்படின்னு மொழிபெயர்த்தோம்னா அது வந்து ஆணை குறிக்கும். அரபியில் நிசாங்கிறது பெண்ணை குறிக்கும், ரஜுல் அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்கும். அப்போது இந்த இடத்துல இப்படி என்ன புரிஞ்சுக்கணுன்னா, எந்த ஒரு ஆணுக்கும் அல்லாஹ் 2 உள்ளங்களை ஏற்படுத்தலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போது இதில் என்ன இருக்குது, அப்போ இதில் வேறு எதுவும் விஷயம் இருக்கா அப்படின்னு யோசித்தோம்னா, அப்போ ஒரு வேளை பெண்ணுக்கு 2 இதயம் இருக்கா அப்படின்னு யோசித்தோம்னா இருக்குது. அது எப்படின்னா, பெண் வந்து கருவுற்று இருக்கும்போது அவள் குழந்தையை சுமக்கிறா. அந்த குழந்தைக்கு ஒரு இதயம், அவளுக்கு ஒரு இதயம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து 2 இதயங்களை வந்து பெண்கள் சுமக்கிறாங்க. ஆனால் ரஜுல்னு சொல்லக்கூடிய ஆண்களுக்கு 2 இதயங்கள் இருக்க வாய்ப்பு கிடையாது அப்படின்னு இதில் மேலதிகமான தகவல்களை வந்து நம்ம பெற முடியும். இந்த மாதிரியான அற்புதங்களை, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இறைவன் மட்டுமே சொல்ல முடியும். இறைவனுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து விளங்கிக்கணும், அனைவரும் விளங்கிக்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.